கடந்த முறை வந்து இப்போ திமுக சார்பில் நீங்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க. இந்த முறை இப்போ உங்களுக்கு வேட்பாளராக உங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போ திருச்சிக்கு வந்தப்போ முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 தொகுதியும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றது. இப்போ இந்த முறையும் வந்து திமுக தான் வந்து 9 தொகுதியும் வெற்றி பெறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி தாவேக்கா இப்படி இருக்கப்போ உங்களுக்கு எப்படி சவாலாக இருக்கும் களம்? எங்கள் மற்ற தொகுதி எப்படின்னு தெரியல. என் தொகுதியில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. போன தடவை டாப் 10ல் ஜெயித்தேன். இந்த தடவையும் கட்டாயமாக டாப் 10ல் ஜெயிப்பேன். போன தடவை 59,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். இந்த தடவை 60,000க்கு மேலே போகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த முறை வந்து புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டு அந்த கள நிலவரம் மனசுல எப்படி இருக்குது சார்? என்னது பொறுத்தவரையிலும் எங்கள் தொகுதியில் வந்து எதிர்க்கட்சியே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் நான். அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, எங்கள் தொகுதியில் வந்து டிஎம்கே தான் ஃபுல்லு. அது நம்மளுக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவு கொடுக்குறாங்க. தலைவர் தளபதி எண்ணற்ற திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது எல்லாமே மக்கள்கிட்ட செமையாக ரீச் ஆகிருக்கு. என் தொகுதியை பொறுத்தவரையிலும் எதிர்க்கட்சிங்கிறதே கிடையாது. எல்லாமே திமுகவுக்கு பெரும்பான்மையான மக்கள், மினிமம் ஒரு 60 to 70% பீப்புள் வந்து எங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த முறை வந்து அதாவது மணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக விவசாய நிறைந்த பகுதி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓட்டுக்கு இப்போ இந்த முறை இப்போ பிரச்சாரம் சூடுபிடித்து செஞ்சிட்ருக்கு. இப்போ போயிட்டுருக்கப்ப இளைஞர்களும் பெண்களும் என்ன மாதிரிலாம் கோரிக்கை வைக்கிறாங்க, அதே போல் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்துறீங்க? மேக்ஸிமம் எல்லோரும் கேட்குறது வந்து பேசிக் நீட்ஸ் தான் கேட்குறாங்க. பஸ் வசதி, ரோடு வசதி, ஸ்ட்ரீட் லைட்டு, குடிநீர், இது தான் கேட்குறாங்க. இதில் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, குடிநீர் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன். பஸ் வசதி மட்டும் கொஞ்சம் சரியாக பண்ணி கொடுக்கல. அது இப்போ வர காலங்களில் அதையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை விவசாயத்திற்கு என்ன மாதிரிலாம் திட்டம் வச்சுருங்க சார்? விவசாயம் வந்து எனது வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஒரு பார்ட் வந்து நல்லா ஃபெர்டைல்டு ஏரியாவாக இருக்கும். இன்னொரு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரையாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஏரியை ஃபில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி திருத்தலி ஒரு ஏரியை ஃபில் பண்ணோம்னா அது இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே 1300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி. அதுதான் பெரிய ஏரி. அதை வந்து பம்பிங் சிஸ்டம் மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறேன். அது வந்து இந்த 5 வருஷத்தில் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை பண்ணி அது ஒர்க் ஆரம்பிக்கிற அளவுக்கு கட்டாயமாக பண்ணி கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். கடந்த முறை வந்து திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதிலாம் இப்போ நிறைவேற்றிருப்பீங்க. இதில் அது குறிப்பாக சொல்ல போனால் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை இலவசம்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து திமுகவினர் குடும்பம் இல்லை திமுகவினருக்கு மட்டுமா இல்லை அனைத்து கட்சியினரை சார்ந்த இருக்கும்? இல்லை, மணச்சநல்லூரில் ஓட்டராக இருக்க அனைவருக்கும் அது எலிஜிபிலிட்டி உண்டு. திமுக மட்டும் கிடையாது, ஏடிஎம்கேவும் பயன்பெற்றிருக்காங்க, தமிழக வெற்றி கழகமும் பயன்பெற்றிருக்காங்க. எல்லாரும் அனைத்து மக்களும் பயன்பெற்றிருக்காங்க. அது நான் எம்எல்ஏவாக இருக்கிற வரலாம் அது கண்டினியூஸாக அது தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த முறை வந்து என்னென்ன மாதிரிலாம் வாக்குறுதி கொடுக்கணும் சார்? இந்த தடவை வந்து ஒரு ஊராட்சிக்கும் ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் ஒன்று போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யூனியனுக்கு, என்னதில் 2 யூனியன் இருக்குது, அதில் ஒரு யூனியனுக்கு ஒரு ஜேசிபி ஒரு ஹிட்டாச்சி ஒன்று கொடுக்குறேன். அதை வந்து மக்கள் வந்து ஏரி ஆழப்படுத்துறது, வரத்து வாய்க்காலை சரி பண்ணுறது, அந்த முள் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடுங்கி இது பண்ணி எல்லாம் சரி பண்ணுறதுக்கு அதை இலவசமாக கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்கேன், வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் வந்து படித்த இளைஞர்கள், இளம்பெண்கள் இவங்களுக்கு மணச்சநல்லூர் தொகுதியில் ஏற்கனவே கல்வி நிறுவனம் நடத்திய அனுபவம் இருக்கிறதுனால ஒரு 200-250 பெரிய பெரிய கம்பெனிஸை கூட்டிகிட்டு வந்து வருஷம் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி தகுதி உள்ளவங்களுக்கு அது பண்ணி கொடுப்பேன் என்பதையும் சொல்லியிருக்கேன். ஆர்வ வாட்டு ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் தர மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது கட்டாயமாக ஆர்வ வாட்டர் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் முதற்கட்டமாக அந்த ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் முதற்கட்டமாக ஆர்வ பிளான்ட் கொடுக்குறதா இருக்கேன். அந்த ஊராட்சியில் வந்து 4-5 ஹேம்லெட் இருக்கும். அதில் எது மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ, மொத்தம் 63 ஊராட்சி இருக்குது. 63 ஊராட்சியில் 63 பிளான்ட் போட்டு கொடுக்குறதா வாக்குறுதி சொல்லியிருக்கேன்.